ஹாய் ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் தான் உங்கள் சபரிதா முருகன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் வீடியோன்னு கூட நினச்சிக்கோங்க. ஏன்னா இடது கை கொடுக்கறது வலது கைக்கு தெரியாமல் இருக்கணும், வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நான் இந்த 10 நாளில் தெரிஞ்சுக்கிட்டேன். எதுக்கு இந்த 10 நாள் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு எனக்கு, என்னோடய கணவருக்கும். எனக்கு அதில் வெறும் காயம் மட்டும்தான் பட்டுச்சு. ஆனால் அவருக்கு முட்டியில் லெக்மெண்ட் இன்ஜுரி ஆகிடுச்சு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவியராகவே ஆகிடுச்சு. சிவியராகவே ஆகி அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஆப்ரேஷன் பண்ணலைன்னா அவரால் நடக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், டக்குன்னு ஆப்ரேஷனுக்கான தேவைகள்லாம் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு பல்கான அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு, ஏன்னா எல்லார்கிட்டையுமே எல்லா டைமுமே நம்ம கையில் காசு இருக்க போகிறது கிடையாது. ஸோ நமக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நாங்கள் யோசித்து பார்க்கும்போது, நான் ஒரு அக்கா கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க எனக்காக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அக்கா என்ன பண்ணுறதுன்னே தெரியலக்கா, இவ்வளோ காசு கேட்குறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலக்கா அப்படின்னு சொல்லும்போது, நீ கவலைப்படாத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக அவங்க எல்லார்கிட்டேயும் பேசியிருக்காங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு அக்காவும் எனக்காக ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஆப்ரேஷன் போகிறதுலேருந்து ஆப்ரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வரைக்கும் என்னோடய நண்பர்கள் அவ்வளோ பேர், எவ்வளோ கால், எவ்வளோ மெசேஜஸ். எனக்கு நிஜமாலுமே சொல்கிறேன், எனக்கு ஃபோனே அட்டென்ட் பண்ண முடியல. அவ்வளோ ஃபோன் காலு மாற்றி 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 மாற்றி. நான் பொய் சொல்கிறேன்னு கூட நினைப்பேங்க. என்னோடய கால் சம்மரி கூட நான் எடுத்து உங்களுக்கு போட்டு விடுறேன். ஏன்னா அவ்வளோ ஃபோன், அவ்வளோ மெசேஜஸ். நான் நினச்சே பார்க்கல என்னையெல்லாம் எங்கே எல்லாருக்கும் பிடிக்க போகுது அப்படின்னு நான் நினச்சேன். பட் அவ்வளோ லவ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதாவது நல்லா விசாரிக்கிறதாவாக இருக்கட்டும், எனக்கு எவ்வளோ பேர் அமௌண்ட்டு போட்டு விட்டீங்க, எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அது எப்படியாவது ஏதாவது வகையில் நல்லதுக்காகவாவது நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு செஞ்சவங்களுக்கு நான் இன்னும் 10 பேர்த்துக்கு செய்யணும் அப்படிங்கிற மனநிலைமைக்கு நான் வந்துட்டேன். கண்டிப்பாக என்னால் அளவுக்கு செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன்.